எம்எட் எக்ஸாம் ஹால் யூடியூப் சேனல் மாணவர்களுக்கு எனது வணக்கம். இன்றைக்கு இந்திய கல்வியின் வரலாறு மற்றும் அரசியல் பொருளாதாரம் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல அறிவு இடம்பெயர்தல் பற்றி தான் பார்க்க போறோம். முன்னுரை: ஒரு நாட்டில் உள்ள மனித அறிவானது மற்றொரு நாட்டிற்கு இடம்பெயர்வதால் அந்நாட்டின் மனித மூலதனம் குறைந்து அறிவு பொருளாதாரத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இதை அறிவு இடம்பெயர்தல் என்கிறோம். நமது நாட்டை எடுத்துக்கொண்டால் பல ஆண்டுகளாக நமது நாட்டின் மக்களின் உழைப்பின் மூலமாக உருவாக்கப்பட்ட கல்விக்கூடங்களில் பயின்ற பொறியியல் வல்லுநர்கள், மருத்துவ நிபுணர்கள், சிறந்த அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் தங்களது சொந்த முன்னேற்றத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு பொருள் ஈட்டுவதற்காகவும் தங்களது தொழில் முன்னேற்றத்திற்காகவும் மேற்கத்திய நாடுகளுக்கு சென்று அங்கேயே குடியேறுகின்றனர். இதனால் நமது நாட்டிற்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது. எனவே அறிவு இடம்பெயர்வின் காரணமாக நமது இந்திய பொருளாதாரத்தில் பின்னடைவு ஏற்படுகிறது. இந்தியாவில் அறிவு இடம்பெயர்வதற்கான காரணங்கள்: நமது சொந்த தாய்நாட்டில் இளைஞர்களுக்கு பொருத்தமான வேலை கிடைக்காதது, சில துறைகளில் மேல் ஆராய்ச்சி செய்வதற்கான வாய்ப்பு இல்லாதது, இளைஞர்களுக்கு நல்ல மரியாதையும் சம்பளமும் கிடைக்காதது, நம் நாட்டின் ஜாதி அமைப்புகளினால் திறமைக்கு முன்னுரிமை கொடுக்கப்படாதது, நமது இளைஞர்களுக்கு தொழில்நுட்பத்திறன், குறிப்பாக கணினி மென்பொருள் உருவாக்கத்தில் அதிகமாக இருப்பது போன்ற காரணங்களுக்காக வெளிநாட்டுக்கு செல்வதால் நமது நாட்டில் அறிவு இடம்பெயர்வு ஏற்படுகின்றது. இந்தியாவிலிருந்து அறிவு இடம்பெயர்வதை நீக்குவதற்கான ஆலோசனைகள்: இந்தியாவில் பயின்று கொண்டிருக்கும் பொறியியல் மற்றும் மருத்துவ மாணவர்களை பல்கலைக்கழக வளாகத்தின் நேர்காணல் மூலம் தேர்வு செய்து நன்கு பயிற்சி அளித்து அவர்களது தேவையை இந்தியாவிலேயே நன்கு பயன்படுத்தும் விதமாக உயர்ந்த சம்பளத்தில் அமர்த்த வேண்டும். கல்விக்கும் கல்வி தகுதிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அரசியல் தலையீடு இல்லாமல் பணியில் அமர்த்த வேண்டும். திறமை மிக்க மாணவர்களை இளம் வயதிலேயே கண்டறிந்து அவர்களுக்கு ஆராய்ச்சி படிப்பு வரை பயில்வதற்கு வசதியையும் ஊக்கத்தையும் கொடுத்து அவர்களை தாய் நாட்டிற்கு பணிபுரிய செய்ய வேண்டும். பள்ளி பருவத்திலேயே நாட்டுப்பற்றையும் மற்றும் தாய் நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தையும் விதைக்க வேண்டும். உலக தரம் வாய்ந்த கல்வியையும் ஆராய்ச்சியையும் இந்தியாவிலேயே மேற்கொள்ளும் வகையில் கல்வி அமைப்பை நன்கு சீரமைத்தல் மூலமாக மாணவர்கள் வெளிநாடு சென்று பயில்வதை தவிர்க்கலாம். முடிவுரை: ஒரு நாட்டில் அதிக அளவு மனித அறிவு மூலதனம் அதிகரிக்கும் போது அங்கு அறிவு பெருக்கம் ஏற்பட்டு அறிவு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுகிறது. எனவே ஒரு நாட்டின் அறிவு இடம்பெயர்தல் இன்னொரு நாட்டிற்கு அறிவு பெருக்கம் ஏற்பட்டு அறிவு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுகிறது. ஆகவே நமது நாட்டின் சிறந்த பொறியியலாளர்கள், மருத்துவர்கள் மற்றும் அறிவியல் அறிஞர்கள் வேறொரு நாட்டிற்கு அறிவு இடம்பெயர்வதை தடுத்து நமது பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டும். சுயமாக கற்போம், தேர்வில் வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.